தமிழக அரசியலில் புதிய சர்ச்சை. அதிமுக கூட்டணி ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அழைக்கப்படுகிறது? இதன் பின்னணி என்ன? தமிழக அரசியலில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் தீவிரமாகிக் கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி, மற்றொரு புறம் எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி. இரண்டும் நேரடி போட்டியில் உள்ளன. ஆனால் இங்கே ஒரு வினோதமான விஷயம் என்னவென்றால், திமுக கூட்டணி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அழைக்கப்படுகிறது. ஆச்சரியம் என்னவென்றால், இதுவே தற்போது பெரிய விவாதமாக மாறியுள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் அதிமுகவின் வாக்கு வங்கியை நம்பியே உள்ளன. கடந்த காலங்களில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் இந்த கூட்டணி எப்போதும் அதிமுக கூட்டணி என்றே அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போது அதே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அழைக்கப்படுவது அதிமுக தனது அரசியல் முக்கியத்துவத்தை குறைத்து கொண்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இந்த பெயரிடலை தொடர்ந்து பயன்படுத்தி வருவது பாஜக தலைவர்கள்தான் என்று கூறப்படுகிறது. அதனால் பாஜகவின் அழுத்தத்திற்கு அதிமுக இணங்கி விட்டதா என்ற சந்தேகம் அதிமுக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே உருவாகியுள்ளது. மேலும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல். இது பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இந்த கூட்டணியின் தலைமை அதிமுகவா அல்லது பாஜகவா? அதிமுக தலைமையே பாரதிய ஜனதா கட்சியின் ஒப்புதலை கேட்கிறதா, அல்லது தமிழகத்தில் அதிமுக பாஜகவின் பிரிவாக மாறிவிட்டதா என்ற சந்தேகம் வாக்காளர்கள் மத்தியில் உருவாகி வருகிறது. இந்த நிலைமையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பு.